ஃபார், அண்ட், பட், பிகாஸ், எய்தர், ஆர், நெய்தர், நார். இது மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் எப்படி வாக்கியத்தில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா பார்க்கலாம். வரீங்களா? அவள் வயதானவளா அல்லது இளையவளா என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் அவளை ஒருபோதும் பார்த்ததில்லை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? I cannot tell whether she is old or young, for I have never seen her. அப்படின்னு சொல்லணும். நான் காலையில் காபி குடிப்பேன் மற்றும் மாலையில் தேநீர் குடிப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I drink coffee in the morning and I drink tea in the evening அப்படின்னு சொல்லணும். அவள் சகோதரி சந்தோஷமாகவும் இல்லை வருத்தமாகவும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Her sister was not happy nor was she upset அப்படின்னு சொல்லணும். அவள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவனும் நம்பவில்லை போலீஸும் நம்பவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? He didn't believe a word she said and neither did the police அப்படின்னு சொல்லணும். நான் என் முதலாளியை அழைத்திருக்கிறேன் ஆனால் அவர் வர வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I have invited my boss but he may decide not to come அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புகிறீர்களா அல்லது பிஸ்கட் சாப்பிட விரும்புகிறீர்களா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? Would you like to have ice creams or biscuits அப்படின்னு சொல்லணும். அவள் எங்கள் மொழியை பேசுவதில்லை ஆனால் அவள் நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிறாள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? She does not speak our language and yet she seems to understand what we say அப்படின்னு சொல்லணும். என் நண்பரால் எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I know how to play cricket because of my friend அப்படின்னு சொல்லணும். ஜனவரி 5ஆம் தேதி வரை நான் விடுமுறையில் இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I am on vacation until January 5th அப்படின்னு சொல்லணும். நான் அவர்களுடன் செல்ல முடிவு செய்தேன் ஏனென்றால் அதைவிட பெரிதாக நான் செய்ய எதுவும் இல்லை என்பதால். இது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? I decided to go with them because I had nothing better to do அப்படின்னு சொல்லணும். அவர் படைப்பிலக்கியம் எழுதுவதில் சிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு கல்வி கட்டுரைகள் எழுதுவதில் சிக்கல் உள்ளது. இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? Although he is a great creative writer, he has trouble writing academic papers அப்படின்னு சொல்லணும். இரவு உணவுக்கு முன் உனக்கு பசி எடுத்தால் நீ ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? You can eat an apple if you get hungry before dinner அப்படின்னு சொல்லணும். வகுப்பு ரத்து செய்யப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? I don't know whether the class has been cancelled அப்படின்னு சொல்லணும். கடந்த ஆண்டு கார் விபத்து நடந்ததிலிருந்து அவர் வாகனம் ஓட்ட பயப்படுகிறார். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? He has been afraid of driving since the car crash last year அப்படின்னு சொல்லணும். நான் சிறுவனாக இருந்தபோது ஐஸ்கிரீமை விரும்பினேன். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? I loved ice cream when I was a kid அப்படின்னு சொல்லணும். 8 மணிக்கு கிளம்பினாலும் சரி 8:30 மணிக்கு கிளம்பினாலும் சரி போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்வது உறுதி. இது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? Whether we leave at 8 or 8:30, we are going to get stuck in traffic அப்படின்னு சொல்லணும். இந்த கோடையில் நான் ஊட்டி அல்லது கொடைக்கானல் செல்ல விரும்புகிறேன். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? This summer I want to visit either ஊட்டி or கொடைக்கானல் அப்படின்னு சொல்லணும். என் அண்ணனும் நல்ல பாடகர் இல்லை என் அக்காவும் நல்ல பாடகி இல்லை. இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? Neither my brother nor my sister is a good singer அப்படின்னு சொல்லணும். சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டையும் நாம் ஆர்டர் செய்யலாம். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது?
லெட்ஸ் ஆர்டர் போத் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லணும். என் மகன் கூடைப்பந்து மட்டுமல்ல கால்பந்தும் விளையாடுவான். இது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? My son not only plays basketball but also football.